ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? சரிங்க, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம கார்டனில் மறுபடியும் புடலை போட்டிருக்குது, வர ஆரம்பிச்சிடுச்சு. புடலை மறுபடியும் இன்னொரு செடியில் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செர்பரா செடி முளைச்சது, நல்லா கடகன்னு நல்லா வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் இந்த பெரிய தொட்டியில் இருக்கிற கேனில் இருக்கிற புடலையில் நம்மளுக்கு துளிர் மறுபடியும் இன்னொரு துளிரும் எடுத்துருக்குறாங்க. எடுத்து நல்லா பக்கக்கிளை வந்துக்கிட்டு இருக்குது. அதில் நம்மளுக்கு காய் வருதா பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி செடி, கொய்யா செடி எல்லாமே நல்லா இருக்காங்க. கொய்யா செடி பார்த்திங்கன்னா தக்காளி செடியும் அதுவும் ஒன்றா வளர்ந்து போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் தக்காளியும் பழுக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தக்காளி சொல்லவே வேணாங்க. இந்த தக்காளி செடியில் காயே போடலைன்னு இப்போ பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு கொத்தில் 1-2 காய் போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் வைக்கிற பூ ஃபுல்லாக நம்மளுக்கு காய் பிடிக்கலை. 1-2 அப்படியே ஆனால் போட்டுக்கிட்டே இருக்குது. நல்லா வளர்ந்து போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா காயும் வந்துட்டுருக்குறாங்க. பீன்ஸு தாங்க நம்ம கார்டனில் கெத்து எப்போவுமே. பாருங்கள், ஃபுல்லாக பீன்ஸு பிஞ்சு போட்டாங்க. மறுபடியும் கீழே இந்த மேலே வரைக்கும் அப்படியே பூ வச்சுக்கிட்டே ஏறி போயிட்டே இருக்குது. கொடியும் இந்த பேக்கில் இருக்கிற கொடியும் செடியும் நம்மளுக்கு கொடி வீச ஆரம்பிச்சிடுச்சு. அதுலேயும் குச்சி நடணும். சண்டே தாங்க பார்க்கணும் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா புடலை இல்லை, சொரக்காய் எடுத்து வச்சது. அது என்னென்னா நம்மளுக்கு தான் நம்ம பாப்கார்ன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த செடி பார்த்திங்கன்னா மணத்தக்காளி செடி எடுத்து வச்சதை கீழே தள்ளி அவ்வளோத்தையும் கிண்டி கிளறி போட்டுட்டாருங்க. நாங்கள் மறுபடியும் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். வருமா என்னன்னு தெரியல. நல்லா நிற்கிது, ஆனால் எடுத்து வச்சது வரட்டும் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லி கொடி மாதிரி வீசிக்கிட்டே தான் இருக்குது, தவிர மொட்டு வைக்கலை. அப்புறம் அவரைக்காய் பறிக்கணும். நல்லா பறிக்கிற லெவலுக்கு இருக்கிறாங்க. அப்புறம் நல்லா இது பார்த்திங்கன்னா நேற்று பூ பறிக்க சொன்னேன் எங்கள் பொண்ணுக்கிட்ட. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மொத்த பூவையும் பறிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா 2.5 முழம் பூ இருந்தது. வெறும் இந்த சாமந்தி பூ மட்டும்தான் கட்டினேன். 2.5 முழம் வந்தது. அவ்வளோ பூவையும் பறித்து வச்சுட்டாங்க. நான் கொஞ்சமாக பறித்து வைக்க சொன்னேன். செவ்வாய்க்கிழமை சாமி படுத்து போடுறதுக்கு நான் அவங்க அவ்வளோ பூவையும் பறித்து வச்சுருந்தாங்க. சரி, பறித்ததை என்ன பண்ணுறது, நம்ம போட்டாச்சு. அப்புறம் இந்த திப்பிலி நான் கேட்டிருந்தேன் ஏற்கனவே, இது சரியாக இருக்குமா இப்போ எடுத்தோம்னா அப்படின்னு. யாரும் சொல்லலை. சரி பார்க்கலாம். அது ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சு பார்க்கணும் எப்படி வருதுன்ட்டு. இதுலேயும் இந்த புடலையிலையும் இப்போது நல்லா துளிர் வருது. துளிர்லேயும் பிஞ்சோடு தான் வருது. பாருங்கள், மேலே இருக்கிற துளிரில் பிஞ்சு வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று நீட்டமாக போயிட்டுருந்ததில் பிஞ்சு வரிசையாக இருக்குது, ஆனால் பெருசாக வரலன்னு சொன்னேன் இல்லையா. அதில் பாருங்கள் புடலை கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த புடலை வந்துடும்னு நினைக்கிறேன். சரிங்க, புடலை வந்தால் நமக்கு நல்லது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் சாமந்தி, இந்த செர்பரா பாருங்கள், இந்த அவ்வளோண்டு தொட்டியில் அது 5-6 செடி நிற்கிது. அதுவும் எல்லாமே நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. மண் கூட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. மண் கொஞ்சம் போட்டு விடணும்னு வச்சுருக்கிறேன். போட்டு விட்டோம்னா அது எல்லாமே நல்லாவே இன்னும் வரும். அதனால் நான் அப்படியே அதில் தான் வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு வேறு பாட்டு இல்லை எடுத்து வைக்கிறதுக்கு. பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அப்புறம் ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.